10th டே எனக்கு காலில் ஒரு மிகப்பெரிய இன்ஜூர் ஆச்சு. அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இத்தனை டெக்னீஷியன் இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண வைக்கூடாது சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது அடுத்த நாள் ஷூட் வரும்போது தாங்கி தான் நடந்து வந்தேன். இன்னைக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். பட் கேமரா ரோல் ஆக்ஷன் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே ஃபயர் தான். இன்றைய சூழலில் உலகில் போர் மேகங்கள் சூழ்ந்து மக்களுக்கு துயரத்தையும் ஒரு பாதுகாப்பு அற்ற தன்மையும் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த போர் விரைவில் நிறுத்தப்பட்டு மக்கள் அனைவரும் மீண்டும் மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமான ஒரு பாதுகாப்பான ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ உங்களுடன் சேர்ந்து இறைவனிடம் நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு, நம்ம அறந்தாங்கி நிஷா அவர்கள் வந்து என்ன ஷூட்டில் இருக்கும்போது கோ டைரக்டர் வந்து சொன்னார், பக்ருதீன் சார் இவங்க வந்து ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரி 2 வார்த்தை திட்டுவாங்க சார் அப்படின்னு. சரின்னு இருந்தேன். அவங்க பார்த்தா ஷார்ட் போகுது திட்டிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஷாக் ஆயிட்டு. ஒருத்தர் வந்தாங்க, அவங்க பேர் என்ன, நிஷா, அறந்தாங்கி நிஷா போயிட்டாங்களா? அப்பா போயிட்டா நிம்மதி. வந்துட்டு படத்தை பத்தியே பேசல. நான் எப்படியாவது அடுத்த படத்துல அவரு கூட ஹீரோயின் ஆகணுமா? ஏங்க ஒரு விவசாய இல்லை. அதை கேட்டாலே நம்மளுக்கு சிரிப்பா வந்தது. அது வேற இல்லாம ஹஸ்பண்டை பத்தி அவரு என் கூட நடிச்சாரு. 15 நாள் சும்மா வந்துட்டு போனாரு. இதெல்லாம் யாருமே கேட்கல. என்ன கோ ஆர்டிஸ்டா என்கிட்ட வந்து சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா, அந்த இன்வால்மெண்ட்டை பார்த்தது நம்மளுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அதனாலதான் சரி, யார் வேணா பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு பேஷன் இருக்கணும், செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது எல்லாருக்கும் வராது. சும்மா வந்து நான் இங்க என்ன அவர் பேச சொல்லில வந்து பேசல, இது உண்மையா சொல்றேன். அந்த நான் போய் பார்க்குறேன், வீடு இந்த மாதிரிங்க செட்டு போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது வீடு சார்? அவர் கட்டினாரு, ஆனா 10 வருஷமா இந்த வீட்டு உள்ள வரல, நீங்க தான் முதல்ல வந்து தங்குறீங்கன்னாரு. அப்படியே தலையெல்லாம் சுத்திட்டு. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு கலைப்புலி எஸ் தானு அவர்களே, சத்யஜோதி பிலிம்ஸ் திரு தியாகராஜன் அவர்களே, கதை வசனகர்த்தாவில் புதிய அத்தியாயம் படைத்த டைரக்டர் திரு பாக்யராஜ் அவர்களே, பல்துறை வித்தகர் திரு சித்ரா லட்சுமணன் அவர்களே, ட்ரெண்டிங் இளைஞன் திரு தனஞ்சயன் அவர்களே, நண்பர்களே, உறவினர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, இந்நிகழ்ச்சியை ஊடக வழியாக கண்டு ரசித்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, என் உயிரினும் மேலான என் மீது அதிக அன்பும் அதிக நம்பிக்கையும் வைத்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் உலகில் போர் மேகங்கள் சூழ்ந்து மக்களுக்கு துயரத்தையும் ஒரு பாதுகாப்பு அற்ற தன்மையும் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த போர் விரைவில் நிறுத்தப்பட்டு மக்கள் அனைவரும் மீண்டும் மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமான ஒரு பாதுகாப்பான ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ உங்களுடன் சேர்ந்து இறைவனிடம் நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு என் உரையை தொடர்கிறேன். த லெஜண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து என்னுடைய 2வது படம் வந்து லீடர் வந்து கம்மிங் 3rd ஏப்ரல் குட் ஃப்ரைடே அன்னைக்கு கம்மிங் 3rd ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு வைடு அண்டு தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னசென்டான அப்பா புள்ள, அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்வில் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் உள்ளே வர்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து அவ்வளோ அழகாக இன்றைய தலைமுறையினருக்கு பிடிக்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு
ஃப்ரெஷ்ஷாக எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் மிக அற்புதமாக இயக்கியிருக்காங்க. அதாவது அவர் வந்து தன்னை முழுசாக அதில் அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. எப்போவுமே தன்னை ஒருத்தர் முழுசாக அர்ப்பணித்து ஒரு வேலை செய்யும்போது அது ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படமும் அதே போல் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. இந்த படத்தை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி பார்த்ததும் இந்த மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்கள் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு 1/2 hour இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக பாராட்டி அந்தளவுக்கு பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதே போல் வேறு எந்த படத்துக்கும் அவர் பாராட்டியிருப்பாரா எனக்கு தெரியல. ஸோ அவருடைய இசையும் இந்த படத்தில் வந்து ஒரு குத்து சாங்கு அதே போல் எதுவும் கிடையாது. இது படத்தோட ட்ராவல், அதாவது ஸ்டோரியோட ட்ராவல் ஆகிற மாதிரியான சாங்ஸ் இதில் இருக்குது. அதுக்கான வரிகள் இருக்குது, அதுக்கான படப்பிடிப்பு எல்லாமே அதை நோக்கி பயணித்தோம். ஸோ அதுக்கான இசையை பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது நம்ம கேமராமேன் திரு வெங்கடேஷ் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி, என்னென்ன லென்ஸ் வேணும், என்ன கேமரா வேணும், என்ன லைட்ஸ் வேணும், அதே போல் அவர் கேட்ட டெக்னாலஜி அத்தனையும் கொடுத்தோம். அதுக்குள்ள டெக்னீஷியன் அதை வந்து அவரை சிறப்பாக பயன்படுத்தி இந்த அவுட்புட் வந்து ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்கிறாரு. இந்த படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா, ஜெய்ப்பூர், ஊட்டி, தூத்துக்குடி, சென்னைன்னு எல்லா இடத்துலையும் நடந்தது. அதை வந்து மிக அழகாக பிரம்மாண்டமாக படப்பிடிப்பு படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதீப் ராகவ் அவர் வந்து இந்த படத்தை ரொம்ப கிறிஸ்பாக இது பண்ணியிருக்கிறாரு. இப்போ ட்ரெய்லர், டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி அவர் கிறிஸ்பாக பண்ணாரோ அதே மாதிரி படத்தையும் ரொம்ப கிறிஸ்பாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு எது நிஜம் எதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அடுத்தது எங்கள் டீமில் உள்ள மகேஷ் மேத்யூஸ் ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு யங் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். ஆனால் அதில் எங்களுக்கு இந்த படத்தில் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஒன்று வந்து ஜார்ஜியாவில் ஏர்போர்ட்டில், இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து ஷூட் பண்ணோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா -14 டிகிரி செல்சியல் டே டைமில். அந்த ஹில்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஐஸு கொட்டி கிடக்கும், அந்தளவுக்கு குளிர் அதிகமாக இருக்கும். சன்லைட் இருந்தால் நாங்கள் தப்பிச்சோம். கொஞ்சம் ஷேடாக வந்ததுன்னா அடுத்த நிமிஷமே உடம்பெல்லாம் 1000 ஊசி குத்துற மாதிரி இருக்கும், கை கால்லாம் மரத்து போயிடும். ஸோ அதில் கிட்டத்தட்ட 14 days ஒர்க் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமில் உள்ள எல்லாருமே அதில் வந்து ரொம்ப அழகாக சிரமப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. அது வந்து ஃபுல்ஃபில்லாக அது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த போர்ஷன் எல்லாமே. அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும்போது அது வந்து ஒரு குறுகலான இடம், ஒரு ட்ரெயினில் வந்து ஃபைட் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஃபாரின் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க. அது போக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ், ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்சதுமே நான் என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் அம்பியாபதியை கூப்பிட்டேன். அம்பியாபதி, எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், 1 இருக்குது சார். 1 பத்தாது, 2-3 வைங்க, யாருக்கு வேணால் எப்போ வேணால் என்ன வேணால் ஆகும், எனக்கே கூட சில நேரங்களில் இன்ஜூர் ஆகும், நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் காட் கிரேஸ், ஒரு 10 daysல வந்து பெருசாக யாருக்கும் இன்ஜூர் ஆகலை, சின்ன சின்ன இன்ஜூர் ஆச்சு. 10th day எனக்கு காலில் ஒரு மிகப்பெரிய இன்ஜூர் ஆச்சு. அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது இத்தனை டெக்னீஷியன், இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண வைக்கூடாது சொல்லிட்டு இன்ஜெக்ஷன், டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது அடுத்த நாள் ஷூட் வரும்போது தாங்கி தான் நடந்து வந்தேன். இன்னைக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். பட் கேமரா ரோல் ஆக்ஷன் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே ஃபயர் தான். அது நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது தெரியாது, அது காட் பிளஸிங், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதே போல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும் அவங்கள வந்து முழுசாக அர்ப்பணித்து இதில் ஒர்க் பண்ணாங்க. எப்படி இப்போ நம்ம தலை எப்படி அப்படி தான் வாழு. ஸோ அதே போல் என் கூட இருந்த எல்லாருமே அவங்கள தன்னை அர்ப்பணித்து அந்த இதில் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுடைய ஒர்க்கு எல்லாரும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதாவது நம்ம டைரக்டர் டீம் ஆகட்டும், எனி அதர் டெக்னீஷியன், எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய தேங்க்ஸ், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஆர்டிஸ்ட்டுக்கு வர்றேன். ஆர்டிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறந்தாங்கி நிஷா அவர்கள் வந்து என்ன ஷூட்டில் இருக்கும்போது கோ டைரக்டர் வந்து சொன்னார், பக்ருதீன் சார் இவங்க வந்து ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரி 2 வார்த்தை திட்டுவாங்க சார் அப்படின்னு. சரின்னு இருந்தேன். அவங்க பார்த்தா ஷார்ட் போகுது திட்டிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஷாக் ஆகிட்டு உடனே பக்ருதீன் சாரை கூப்பிட்டு, என்ன சார் இது, நீங்கள் 2 சீன் தானே சொன்னீங்க சார், இன்னும் இவ்வளோ திட்டிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு. இல்லை அவர் சொன்னார், மேடம் கூட 2 வார்த்தை போட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சரின்னு சொன்னேன். ஆனால் இப்படி வச போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. ஆனால் அப்புறம் அறந்தாங்கி நிஷாட்ட அப்புறம் சொன்னேன் வந்து,
இல்லை இது நீங்கள் பண்ணது கரெக்ட் தான். இந்த வந்து சீன் அப்போ தான் இது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி அந்த சீன் அதே போல் ரொம்ப நல்லா வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம யோகிராம், வேலு, நிரஞ்சன், கதிர், அதே போல் பத்மன், இவங்க எல்லாருமே அந்தந்த ஆர்டிஸ்ட் அந்தந்த கேரக்டரில் ரொம்ப அழகாக பண்ணாங்க. இதே போல் பல ஆர்டிஸ்ட் அதில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து இயல் பாப்பா, அவங்க வந்து ஒரு பார்ன் ஆர்டிஸ்ட் தான். டைரக்டர் ஆல்ரெடி இப்போ சொன்னார், அந்த சின்ன வயசுலேயே அந்த வயசுலேயே அந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அழகாக டெலிவரி பண்ணுற விதமாகட்டும் எல்லாம் ஆகட்டும். செட்லேயே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு பெரிய ஹீரோயினாக வரும்னு. அது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் நம்ம ஜார்ஜ் வில்லியம்ஸ்னு நடித்தார் என் கூட. அப்போ அவர் வந்து ஒரு சீனு, அவர் அங்கே நிற்கிறாரு, நான் இங்கே நிற்கிறேன். அப்போ அவர் வந்து கொஞ்சம் சங்கோச்சப்பட்டார், சார் நீங்கள் அங்கே இருக்கணும் நான் இங்கே இருக்கணும் இதான் சார் அப்படின்னு கொஞ்சம் சங்கோச்சப்பட்டார். சார் சினிமா தானே சார், இது அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அந்த சீனை முடித்தோம். அதுக்கப்புறம் ஒரு எமோஷனான சீன், என்னோட எமோஷனான ஒரு சீனு. செட்டில் அந்த சீன் முடிஞ்சதும் எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்க. சார் ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக கண்ணெலாம் கலங்கி அவர் வந்து ரொம்ப பாராட்டினார். அந்த தருணங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபலி பிரபாகர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் அப்படி ஃபோனை அப்படி தூக்கி வீசினார். அப்படி பார்த்தா எல்லாம் ஃபோன் தெரிச்சு ஓடுது. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் தூரமாக ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பயம். என்ன சார் இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக அடிக்கிறாரு? ஏன்னா அவர் அஜானபாகு 6 அடிக்கு மேலே இருக்கிறாரு, கடோத் கஜன் மாதிரி இருக்கிறாரு. அது எல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. அப்புறம் அவர் வந்து சொன்னார், இல்லை சார் நான் இப்படி பண்ணுறேன் இது இப்படி பண்ணுறேன் யாருக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அடுத்த சீன் எடுத்தோம். அதே போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது போச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம லால் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர். அவர் வந்து இந்த படத்தில் பண்ணும்போது நாங்கள் எங்களுக்கு ஒரு இது பயம். ஏன்னா மோகன்லாலுக்கு அப்புறம் அவர் மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு நடிகர். ஸோ அவர் கூட நடிக்கிற ஷாட்டில் நாங்கள் ரொம்ப கான்சியஸாக பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஷாட் அவர் கூட சார் கூட பண்ணும்போது சிங்கிள் ஷாட்லேயே ஓகே பண்ணோம். அந்த அளவுக்கு சேலஞ்ச் எடுத்து பண்ணேன். அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் சிங்கிள் ஷாட்லேயே அது முடிஞ்சுது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் பிரதாப் அவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் அவருடைய இது பார்த்துட்டு வந்து இது வந்து ஒரு மேனரிசம் பண்ணார், சிரிச்சுக்கிட்டே ஒரு மேனரிசம் பண்ணார். அப்போ நான் டைரக்டர் சார்ட்ட சொன்னேன், சார் இது மேனரிசம் நல்லா இருக்கு சார், படம் ஃபுல்லாக இது ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும்னு. சாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து அவர் கண்ணில் ஒரு அடிபட்டுரும், கண்ணில் பிளட் மாதிரி ஒன்று இதாகிடும், கிளாட் ஆகிடும். ஸோ எவ்ரி ஷாட், அதாவது அந்த கிட்டத்தட்ட 14 days எவ்ரி ஷாட் வந்து அவர் கண்ணில் அந்த பிளட்டை போடணும், எவ்ரி ஷாட்டு. அதாவது யாருமே சொல்ல வேண்டியதில்லை, யாருமே அவருக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவரே அந்த கரெக்டாக அந்த ஷாட் ரெடினா அந்த கண்ணில் அந்த பிளட்டை போட்டு வந்துடுவார். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கே சிரமமாக இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும். அது என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்களேன்னு. பட் அவர் வந்து அதை டெடிக்கேஷன், அந்த அளவுக்கு அவர் வந்து சின்சியாரிட்டி, அவர் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும் நீங்கள். அதே போல் நம்ம ஷாம் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மெச்சூர்டான நடிப்பு அந்த படத்தில் கொடுத்துருக்கிறாரு. அவர் இத்தனோட வருட ட்ராவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அனுபவம், அந்த மெச்சூர்டான நடிப்பு அதை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண கேரக்டரை வேற யார் பண்ணாலும் இந்த அளவுக்கு நல்லா ஜஸ்டிஃபை பண்ணி இருக்க முடியுமான்றது எனக்கு ஒரு டவுட் தான். அதே போல் வந்து ஜார்ஜ் வில்லியம்ஸ் வேற இருந்தது. ரைட்டு. நம்ம வந்து அமிர்தா ஐயர்னு ஒருத்தவங்க பண்ணாங்க. அவங்க ஒரு சின்ன ரோலில், அதில் நல்ல ரோல் தான் அவங்களுக்கு, அமிர்தா ஐயர். ஆக்சுவலி அவங்க பார்த்தீங்கன்னா செட்டுக்கு வரும்போது வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அது வந்து சீன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சீனாக இருக்கும். இந்த சீனை அவங்களால எப்படி கன்சியூம் பண்ண முடியும், எப்படி பண்ண போகிறாங்கன்னு ஒரு பயத்தோடய நம்ம இருப்போம். ஆனால் அந்த சீனை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணி எங்களை ஆச்சரியப்பட வச்சாங்க. அதே போல் ஒரு எமோஷனான ஒரு சீன் இருந்தது, அதுலேயும் வந்து அவங்க அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை வந்து இப்போ எல்லாருடைய பாராட்டையும் பெற்றாங்க. அதே போல் ஐஸ்வர்யா லட்சுமி மேடம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேடம் வந்து ஒரு முதிர்ச்சியான பண்பட்ட நடிப்பு, அதாவது அவங்களுடைய ஷெட்யூல் மோஸ்ட்லி எங்களுக்கு ஜெய்ப்பூரில் தான் இருந்தது. ஒரு முதிர்ச்சியான பண்பட்ட நடிப்பை ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தினாங்க. ரியலி அது வந்து அவங்கள பாராட்டத்தக்கது. அடுத்தது நம்ம ஆண்ட்ரியா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் சார் எல்லாருக்குமே அந்த கேரக்டருக்கு வந்து வேறு அந்த கேரக்டருக்கான நேம் தான் வச்சுருந்தாங்க.
ஆனால் ஆண்ட்ரியா அவங்க வரும்போது மொத்தம் ஆண்ட்ரியானே சொல்லி எழுதி வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவங்க பண்ணால் நல்லா இருக்கணும், அந்தளவுக்கு சார் வந்து மைண்டில் ஜஸ்டிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. அதை படம் பார்க்கும்போது எங்களுக்கு புரிஞ்சது. சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து அதை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது நம்ம தலைவர் விடிவி கணேஷ் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு 2 பேருக்கு சேர்த்து ஒரு க்ளோஸ்அப்பு. சார் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஷார்ட் டேக்கு போயிட்டே இருக்கு, ஓகே ஆக மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா அவர் அடிக்கிற காமெடி நம்மளால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ சார்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன், சார் நான் வந்து கொஞ்சம் டைலாக் நான் பேசி முடிச்சதும் அவருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அதே போல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஓகே ஆச்சு. அதுக்கு விடிவி கணேஷ் சார் தான் தேங்க்ஸ் சொன்னேன். எத்தனை ஷார்ட் எடுத்தாலும் அவர் வந்து சலிக்காமல் நல்லபடியாக அதை முடிச்சு கொடுத்தாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு இடத்துல அவர் வந்து டைலாக்கு ஒரு டைலாக்கை ஆரம்பித்து ஒரு இடத்துல முடிக்கணும், அதான் ஸ்கிரிப்ட்னா அவர் இன்னொன்றில் ஆரம்பித்து இன்னொன்றில் முடிப்பார். அடுத்த வாட்டி சரி, ஏன்னா அதுக்கப்புறம் நான் பேசணும், சரி இதில் ஆரம்பித்து இதில் முடிப்பார் பார்த்தா அப்பவும் மாற்றி பேசுவார். நம்ம ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். ஆனால் ஏன்னா அவர் ஒரு காமெடியில் இருப்பார், நம்ம ஒரு சீரியஸ் மோடில் இருப்போம் அந்த கேரக்டரு. ஸோ ஒரு காமெடியாக இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு பிட்டை போட்டு நம்மளும் அதில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அது வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் அவர்கிட்ட மிகப்பெரிய திறமை இருக்குது. அவர் ஒரு தயாரிப்பாளர், அவர் ஒரு நடிகர், நாளைக்கே ஒரு பெரிய டைரக்டர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுல. அவர் கூட ஒரு 2 சீனாவது அடுத்த படத்தில் ஒரு ஃபுல்லாக ஒரு ஜோவியலான ஒரு காமெடி ட்ராக் பண்ணணும்னு என்னுடைய ஆசை. அடுத்தது படத்தினுடைய ஹீரோயின் பாயல் ராஜ்புத். அவங்க வந்து தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா RX100, அப்புறம் வந்து மங்கள் வாரம், ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம், 2 ஃபிலிமே பிளாக் பஸ்டர்ஸ். ஸோ நாங்கள் வந்து எங்கள் கதைக்கு சார் தேடும்போது சார் சொன்னாங்க வந்து ஒரு ஹோம்லியாகவும் இருக்கணும், ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஹீரோயினாகவும் இருக்கணும். ஸோ அதை 2மே ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து அவங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு புதுசாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் சார் அப்புறம் தனுஷ் சார்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இந்த படம் பிரமாதமாக இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க. எங்கள் படக்குழுக்கும் சரி எனக்கும் சரி இந்த படத்து மேலே மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் வந்து ஒரு ஜெயிலர் அளவுக்கோ, ஒரு விக்ரம் அளவுக்கோ, ஒரு லியோ அளவுக்கு வெற்றி படமா அமையும். அதுக்கு ஏன்னா அதுக்குள்ள தகுதி அத்தனையும் இந்த படத்துல இருக்கு. நீங்க அந்த படத்தை வந்து நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா புரியும். கம்மிங் April 3 வர குட் ஃப்ரைடே அன்னைக்கு, கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் பாருங்க, உங்களை 100% இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படத்து மேல நாங்க வச்சிருக்க நம்பிக்கை, உங்க மேல நாங்க வச்சிருக்க நம்பிக்கை, இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அந்த ஆண்டலோட இருக்குன்றதோட எங்களோட நம்பிக்கை. ஏப்ரல் வந்து உங்களுக்கு ஹாலிடே அண்ட் சம்மர் ஹாலிடே வந்துடுது. ஸோ சம்மர் ஹாலிடேயை லீடரோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இப்போ என்னுடைய இப்போ ஃபங்க்ஷன் நிறைவேறடைய இருக்கிறது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு, எல்லாருக்கும் டின்னர் இருக்கு, சாப்பிட்டுட்டு நிதானமாக ரிலாக்ஸாக ஹாப்பியாக போங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஆஞ்சலினா விஜய் அவர்களுக்கு மற்றும் நம்ம நிகில் முருகன் அவர்களுக்கும் தேங்க்ஸ். கடைசியாக இந்த படத்தில் வந்த ஒரு முக்கியமான எனக்கு ரொம்ப பிடித்த டைலாக்கு, அந்த டைலாக்கோட சொல்லி இந்த படத்தை இதை நிறைவுபடுத்துகிறேன். கடவுள் எந்த உதவியும் நேரடியாக செய்யறதில்லை, எல்லா நல்லதும்
நல்ல மனிதர்கள் மூலமா தான் நடக்கும். நாம அவங்கள தான் நம்பணும். நீங்க என்ன நம்புங்க. உங்க நம்பிக்கை everybody. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசினாங்க. ரொம்ப சென்சிபிளா பேசிட்ட இந்த பாப்பா, அது பேர் என்ன, இயல். கூட நடிச்சு, வெரி தேங்க்ஸ். ஏன்னா அழகா படத்தை பத்தி, சரவணன் சாரை பத்தி, கூட நடிச்சவங்களை பத்தி அழகா அந்த நடிகை ஒருத்தர் வந்தாங்களே, அவங்க பேர் என்ன, நிஷா. அறந்தாங்கி நிஷா போயிட்டாங்களா? போயிட்டாங்க அப்பா போயிட்டா நிம்மதி. வந்துட்டு படத்தை பத்தியே பேசல. நான் எப்படியாவது அடுத்த படத்துல அவரு கூட ஹீரோயின் ஆகணுமா? ஏங்க ஒரு விவசாய இல்லை, அதை கேட்டாலே நம்மளுக்கு சிரிப்பா வந்தது. அது வேற இல்லாம ஹஸ்பண்டை பத்தி அவரும் என் கூட நடிச்சாரு. 15 நாள் சும்மா வந்துட்டு போனாரு. இதெல்லாம் யாருமே கேட்கலையே. ஓகே, வில் கம் பேக் டு படம். இந்த படம் உண்மையிலேயே என்னை டைரக்டர் கூப்பிட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. ஏன் தெரியுங்களா? ஐ லைக் லெஜண்ட் ஆக்டிங், லெஜண்ட் போட்டோஸே கொஞ்ச நேரம் அப்படியே பார்ப்பேன். உண்மையிலே அது நிறைய பேர் அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ரசனை வேணும். அப்போ நான் பார்ப்பேன், இந்த இந்த மனுஷன் என்னடா பப்ளிசிட்டி இப்படி பண்றாரு. அதாவது சிட்டினா சிட்டியை கலர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இந்த படம் கதை சொன்ன உடனே ஒரு ஷெட்டு, நீ தான் ஓனர், உங்ககிட்ட ஒரு டெம்பரரியா வேலை செய்யறவர்னார். ஆஹா, இது சூப்பரா இருக்கு தலைவா, கலக்கிடலான்னு. எங்க என்ன செட்டுலாம் கிடையாது, இது லைவா எடுக்கிறோம் தூத்துக்குடியிலன்னு. என்னடா இது தூத்துக்குடி, நம்மளுக்கு தூத்துக்குடி ஏற்கனவே பிடிக்கும், அதனால சரி போயிடலான்னு போய் பார்த்தா அருமையான ஒரு ஃபுல் யார்டு, ஒரு பெரிய இடமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம தெலுங்கு படத்துல தான் நிறைய செலவு பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா நான் அந்த டயத்துல பிரபாஸ் படம் பண்ணிட்டு இருந்தேன், அதுதான் ரொம்ப செலவுன்னு பார்த்தா இங்க உண்மையிலேயே டைரக்டர் ஏகப்பட்ட ரியாலிட்டிக்காக நிறைய செலவு பண்றாங்க. அப்பதான் கேட்டேன், சார் இந்த அளவுக்கு இந்த படம் பிசினஸ் இல்ல பிரதர், இது ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர். திங்க் பண்ணினே இருக்கிறாரு. செட்டுக்கு வந்தா கூட இன்னும் எப்படி எடுக்கிறது, ஹீரோ வர்றதுக்குள்ள அதை பண்ணு இதை பண்ணு. நம்மளுக்கு அது பார்த்தது ஒரு பரபரப்பாச்சு. ஸோ நம்மளோட எஃபர்ட்டும் இதுல உண்மையிலேயே போடணும். அந்த டைரக்டருக்காகவும் நம்ம லெஜண்ட் அவருக்காகவும். முதல் நாள் பார்த்தேன், இவர் என்னடா சரி ஏதோ ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, ரொம்ப உள்வாங்கி அவரை கேட்டதும் இல்லாம என்ன கோ ஆர்டிஸ்டா என்கிட்ட சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா, அந்த இன்வால்மெண்ட்டை பார்த்தது நம்மளுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அதனாலதான் யார் வேணா பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு பேஷன் இருக்கணும், செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது எல்லாருக்கும் வராது. சும்மா நான் இங்க என்ன அவர் பேச சொல்லில பேசல, இது உண்மையா சொல்றேன். அந்த மனுஷன் கிட்ட அந்த வெறி இருக்கு, அப்ப அது ஜெயிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் இவர் ஒண்ணு இப்ப ஜவுளி கடை வச்சுலாம் சம்பாதிக்கலங்க. அந்த ஊருக்கு போனாதான் தெரியுது இது ஒரு பரம்பரையா பணக்காரர். எப்படின்னா அந்த ஊர்ல ஒரு வீடு, அந்த வீட்டுல நம்மளை தங்க வைக்கிறாங்க. நான் போய் பாக்குறேன், வீடு இந்த மாதிரிங்க செட்டு போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது வீடு சார், அவரு கட்டினாரு, ஆனா 10 வருஷமா இந்த வீட்டு உள்ள வரல, நீங்க தான் முதல்ல தங்குறீங்கன்னாரு. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்திடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி வீடு. ஆனா ஒண்ணுங்க, அந்த வீட்டுல அவரோட பெட்ரூம்ல அங்க போய் படுத்துட்டு பாக்குறாரு, ஒண்ணு புரியுது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள அவர் வாழற மாதிரியே கட் அவுட் வச்சிருக்கிறாங்க, சுத்தி 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 எங்க போனாலும் அவர் இருக்கிற மாதிரியே இருக்குது. டைனிங் ஹால் போய் பாக்குற, டைனிங் ஹால்ல ஒரு கட் அவுட், பாத்ரூம் போறோம் அங்க ஒரு கட் அவுட். பயந்துட்டு என்னடா அவர் இருக்கிற மாதிரியே செட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, எங்க ஐயா இது உள்ள வந்ததே இல்லை, நீங்க வந்ததுனால அவர் இந்த வீட்டுக்கு வந்தாருங்க இன்னைக்கு காலையில, ரொம்ப நன்றின்னாரு. என்னடா இது, இதெல்லாம் உண்மையா நடந்ததுங்க. நான் பெருசா அப்ப இவர் வர்றாரு, மத்தியானம் ஷூட்டு. என்ன தெளிவா இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லையா? ஆமாங்க வரவே இல்லை. வரட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இந்த வில்லேஜ்ல? இது விஷயம் என்னடானா,
முதல் தெரு கூட்டு போய் காமிக்கிறாரு. இவங்க தாத்தா அது ஏதோ 1926ல கட்டியிருக்காரு. அதுவே பயங்கரமா இருக்குது. சரிங்க, பக்கத்து தெருவாங்க எங்க அப்பா கட்டி இருக்காருன்னு. அது பார்த்தா ஒரு 1956 மாடல். அதுவும் பழமழமழன்னு இருக்கு. அப்ப நான் கட்டின இல்லைங்க, அதுதான் 3வது தெருல நீங்க தங்கி இருக்கீங்களா அந்த வீட்டு. சோ ஒரு மனுஷன் தன்னை பதிச்சுக்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்தோம் பேசணும் தின்னோம் போனோம்னு இல்லாம ஒரு சாதனை இப்படி பண்ணணும், இதையும் பண்ணணும், அதோட எடுத்துன்னு படுத்து மூடிக்கலாம். நம்ம கேக்குறியா இல்லையா? நீ இதெல்லாம் உனக்கு தான் சொல்றேன். அது மாதிரி ஒரு சாதனையாளர்னா அது நம்ம லெஜண்ட் தான். அதனாலதான் வியாபாரத்திலையும் பெருசா இருக்காரு. இது அதான் லீடர். வெரி குட், நல்ல டைட்டில். உண்மையிலேயே இந்த படம் பெரிய வெற்றி படமாகும். அதே மாதிரி ஜிப்ரான் கலக்கிறார் மியூசிக்ல. எப்படி இருந்தாலும் ஒரு படத்துல ஒரு ஹிட் சாங் எப்படியா கொடுத்துடணும்ட்டு ட்ரை பண்ணுவார். ஆனா இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச 2-3 சாங் நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் படமும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஹீரோயின்ஸே கிடையாது இப்ப இருக்கிற நிலைமையில, அதுல இவர் கலக்கிறாரு. இது பெரிய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் இது நீங்க பார்த்தாலே போறோம். இது இல்லாம மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம், தெலுங்குல எல்லாம் இருக்கு, பெரிய ஓப்பனிங் இருக்கு. ஸோ தெலுங்கும் பிச்சுக்குச்சுன்னா ஒரு 1000 crores ஆயிடும்னு இவருக்கு சின்ன போடுறது பெரிய ஃபிகரா போடுவோமேன்ட்டான். ஓகே, ஹாப்பி குட் நைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஹீரோயின். பை 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 சார். பாக்யராஜ் சார், உன்னை மறந்துட்டேன் சொல்றதுக்கு, ரொம்ப நாள் ஆளை காணும். ஓகே பாய் நிக்கில், பாய் பாய். ட்ரெஸ் எங்கம்மா வாங்கின? ஆக்சுவலா இந்த பொண்ணை தான் கேட்டேன். ஏன்னா நம்ம பொம்பளைங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் தருவோம். இவன் ஓடி வந்து கேட்கறான், என்னை பத்தி கேட்டீங்களா, என்னை பத்தி கேட்டீங்களான்னு. அப்படியா கேட்டேன் உங்களை? இல்ல நீங்க அங்க மட்டும் தான் கேட்பீங்கன்னு தெரியும்னு, வேற எதுவுமே சொல்ல. தேங்க்யூ தேங்க்யூ. குட் நைட். உன்னை நான் அப்புறம் பாக்குறேன். பாய்ல. தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அழகான நேரத்திற்கும் வார்த்தைகளுக்கும். எஸ். அடுத்தது ஒரு பயங்கரமான சாங் பெர்ஃபார்மன்ஸ்.